இப்போதைய தலைப்பு தமிழ்நாட்டில் பிராமணர்களுடைய ஓட்டு எந்த கட்சிக்கு அப்படின்னு தான். அது ஆக்சுவலாக இது ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயம். பிராமணர்களையும் 2 வகையான பிரிவுகள்லாம் இருக்காங்க. ஐயர் இருக்காங்க, ஐயங்கார் இருக்காங்க. ஆண்டாளை பற்றி சொல்லும்போது ஐயங்கார்கள் மிக அதிகமான முறையில் பொங்கி எழுந்து தமிழ்நாட்டிலேயே ஆண்டாளுக்கு எதிராக வைரமுத்து பேசும் பொழுது வந்த கூட்டம் வேற எந்த பிராமண அமைப்புக்கும் இது வரைக்கும் வரல. அப்போ நான் ஐயர் நான்லாம் போய் கலந்துக்கிட்டேன். ஏன்னா தெய்வம், நம்முடைய தெய்வம் இந்து தெய்வம், இந்து தெய்வத்தை பற்றி ஒருத்தர் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அது நடந்துடுச்சு. ஆனால் பொதுவாகவே நீண்ட காலமாகவே பிராமணர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுறதில்ல அப்படின்னு ஒரு இது இருந்தது. ஏன்னா எம்ஜிஆர் தான் பூனலை கட் பண்ணும்போது, குடுமையை கட் பண்ணும்போது அதெல்லாம் தடுத்து காப்பாற்றினவர் அப்படின்னு எம்ஜிஆர் மேலே ஒரு அன்பு. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா நம்மளவா, நம்ம ஜாதிக்கார அம்மா அவங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு 3 சீட்டு, அவங்களுக்கு ஒரு சீட்டு, அதை தவிர ஒரு 2 சீட்டு, கும்போணத்தில் ஒரு சீட்டு, மயிலாப்பூரில் ஒரு சீட்டுன்னு அவங்க மாற்றி மாற்றி அவங்களும் கொடுத்து இருந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு அதை எடப்பாடி வந்தோடனே அதையும் அவர் நிறுத்திட்டார். அதே போல் எடப்பாடி இடபிள்யூஸும் கிடையாதுன்ட்டார். திமுக கிடையாதுன்னு சொல்கிறது அதை அவங்க தான் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்களே, அதனால் அவங்க இல்லைன்னாங்க. இவரும் இல்லைன்ட்டார். பிஜேபி வந்தாங்க, பிஜேபியும் அதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை, கொண்டு வந்தது தான் பிஜேபி. ஆனால் இங்கே பிஜேபிக்கு ஒரு போராட்டம் கூட அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நடத்தவே இல்லை. நான் தமிழகம் முழுக்க பண்ணுவேன், அப்படியே இடபிள்யூஸை கொண்டு வந்து உங்கள் பேக்கெட்டில் வச்சுருவேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் பிராமண அமைப்புகள் போராடி, சட்ட ரீதியாக போராடி அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிறதுக்கு உண்டானதை பண்ணிக்கிட்டாங்க. அதை கோர்ட் ஆர்டர் வழியாகவே வாங்கி பண்ணிட்டாங்க. அதை அவ்வளோதான். இன்றைக்கி அந்த இடபிள்யூஎஸ் தமிழ்நாட்டில் இல்லைன்னா என்ன, ஆந்திராவில் போய் படிக்கிறாங்க, கர்நாடகாவில் போய் படிக்கிறாங்க, அவ்வளோதான். எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே போய் அங்கே படிக்கக்கூடிய புத்திசாலித்தனம் அவங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். இங்கே ஏன் கொடுக்கல, எங்கே கொடுக்கலன்னு அறிவாளத்தை தூக்கிட்டு ரோட்டில் போய் சண்டை போடக்கூடிய ஜாதி இல்லை பிராமண ஜாதி. அதுக்காக அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது இப்போ திமுக நலத்திட்ட உதவிகள், நான் 10,000 ரூபா கொடுப்பேன், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எடப்பாடி சொன்னார். ஆம்பளைகளுக்கு இலவச பஸ், இதே எடப்பாடி அவர்கள் சொன்னார். எப்படி கொடுக்க முடியும் ஃப்ரீயாக, எதை ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? அப்போ கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, வரிகள் போட்டு தான் நம்ம வாங்கணும், வரி போட்டு வாங்குவேன்னா உனக்கு பணம் கொடுத்து உங்கள்கிட்டேருந்து திருப்பி வாங்கிப்பேங்கிறத இவ்வளோ ஓப்பனாக எடப்பாடி சொல்லுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. பார்த்தாங்க இந்த ஃப்ரிட்ஜ் ஐடியாவே திமுகவுடைய ஐடியா. அதை யாரோ ஒரு அதிகாரி லீக் அவுட் பண்ணி அது இவங்களுடைய டப்புன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு, அனௌன்ஸ் பண்ணிட்டார், நான் ஃப்ரிட்ஜு கொடுப்பேன் அப்படின்னு. எத்தனை பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, அந்த ஃப்ரிட்ஜை தூக்கி வெளில போட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? இப்போ பழைய ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கு பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜு கொடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் என்ன ஃப்ரிட்ஜு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜுங்கிறது இவ்வளோ ஹைட்லேருந்து இருக்குது, இவ்வளோண்டு ஒரு 4 பாட்டில் மட்டும் வைக்கிற ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் சின்னதாக ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, 100 லிட்டர் ஃப்ரிட்ஜ் இருக்குது, 120 லிட்டர் இருக்குது, 150 இருக்குது. அப்புறம் ஆல் ஓசர் ஃப்ரிட்ஜு, அப்புறம் சிங்கிள் டோரு, டபுள் டோர். என்ன ஃப்ரிட்ஜ் கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் சொல்லலை. அது 4,000 ரூபா ஃப்ரிட்ஜா, 5,000 ரூபா ஃப்ரிட்ஜா, அதுவும் ஒன்றும் சொல்லலை, விட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, திமுக நம்ம பிட் அடிச்சிட்டாங்களேன்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க, திமுக சரி ஓகே நாங்கள் 8,000 ரூபா கொடுத்துட்றோம், மகளிர் உங்களுக்கு என்ன, நான் ஒரு புடவை வாங்கி கொடுத்து அந்த பார்டர் சரியாக இருக்கா, இது சரியாக இருக்கா அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை வரும்போது நான் கேஷாக கொடுத்துட்றேன் 8,000 ரூபா கூப்பன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, எந்த பொருள் வேணுமோ வாங்கிக்கோங்க. இப்போ எவ்வளோ இடத்துல பைபேக் சிஸ்டம் இருக்குது, ஒரு பழைய மிக்சி இருக்குது, அதை கொடுத்துட்டு புது மிக்சி வாங்கிக்கலாம். பழைய மிக்சி ஒரு 600 ரூபா 700 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணால் அவங்க நினச்சா ஒரு மிக்சி வாங்கிக்கலாம், ஒரு கிரைண்டர் வாங்கிக்கலாம், முடிஞ்சால் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், இல்லையா அவங்க நினச்ச மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜோடு சேர்த்து இன்னும் 2 பொருள் வாங்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க திமுக, இன்னும் பெண்களை அதிகமாக கவரக்கூடிய மாதிரி 8,000 ரூபாய்க்கு அந்த கூப்பன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சில பேர் எங்கிட்ட சொன்னாங்க, இந்த கூப்பன் வேணாம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், அது அப்படியே பேங்க்கில் போட்டு சொல்லுங்கள் சார். இப்போ போட்டாங்க பாருங்கள் 5,000 ரூபாய், அப்புறம் ஒரு 3,000 8,000 ரூபா போட்டாங்கல்ல சார், அந்த மாதிரி போட சொல்லுங்கள் சார், நமக்கு அது மாதிரி போட்டால் அவ்வளோதான் சார். முதல்ல புருஷன் இந்த பணத்தை எடுக்க மாட்டாங்க சார், அவங்களுக்கு வெளியில் யாராவது எடுத்துருவாங்களோங்கிற பயம் இல்லை. அந்த கூப்பன் எடுத்துன்னு போய் புருஷன் அதை 2,000 ரூபாய்க்கு எங்கேயா விற்றுட்டு சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணுறதுங்கிற பயம்
சில தாய்மார்களுக்கு இருக்கு. நியாயம் தானே? ஒரு வீட்டுக்கு வளர்ச்சிக்கு தான் அந்த பெண். ஒரு வீட்டில் ஒரு பையன் படித்தா பையன் மாத்திரம் படித்த மாதிரி, ஒரு பொண்ணு படித்தா அந்த வீடே படித்த மாதிரிங்கிறது ஒரு ரொம்ப நாளாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தாய்மார்கள் இன்றைக்கி 100% அவங்க இந்த 8000 ரூபாய்க்கு தான் அவங்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது திமுக அதிமுகவில் இருக்கிறது. அடுத்தது பாமக அன்புமணி அவர்கள் அன்றைக்கி ஏதோ வாயை நான் வாடகை விடுறேங்கிற மாதிரி ஏதோ பேசிட்டார். என்ன நடந்தது அப்படின்னு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு மீம்ஸ் வந்தோன்னா அந்த மீம்ஸ் இருக்கிறதே நிஜம் நினச்சிக்கிட்டு பேசிட்டா, அப்போ வாயை நான் வாடகை விடுறேனாக்கா அவங்க கண்ணை வேற எங்கேயோ வாடகைக்கு விட்டு எதையோ படிச்சுட்டு எதையோ பேசுகிறாங்கன்னு அர்த்தம். அவர் என்னடானா அவருக்கு 18 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே அவர் அப்பா ராமதாஸ் ஐயா மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. அவர் தனியாக நிற்கிறார். இவருக்கு 18 சீட்டு. இவர் தனியாக ஒரு மேனிஃபெஸ்டோ போடுறார். இவர் தேர்தல் அறிக்கை விடுறார். இவர் தேர்தல் அறிக்கையில் என்ன விடுவார்? இவர் தேர்தல் அறிக்கை எப்படி இவர் நிறைவேற்ற முடியும்? 160 சீட்டில் அவங்க 234 சீட்டில் நாளைக்கு அதிமுக வருதுன்னே வச்சுக்கிட்டா கூட இவர் 18 சீட்டும் ஜெயிச்சிருவாரா? இல்லை 8 சீட்டும் 9 சீட்டும் ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் இந்த மேனிஃபெஸ்டோவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்? இவர் நான் நிறைவேற்றுறேன் அப்படிம்பாரா? இவர் என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போட்டுருவாங்களா? வட்டாரேன் எல்லாருக்குமே கூட்டணி ஆட்சி வரப்போகுது. இந்த கூட்டணி ஆட்சியில் நான் தான் என்ன சொல்கிறது துணை முதல்வர் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் நினைக்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 2026 மே மாதம் முதல்வர் திரு ஸ்டாலின், துணை முதல்வர் என்னுடைய அருமை சகோதரர், அவ்வளோதான், ஸ்டாலினுடைய புதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அவ்வளோதான். பர்ஃபார்மர், நல்ல குட் பர்ஃபார்மர். ஒரு செங்கலை வச்சே ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சு காட்டினவர் அவர். அதனால் அவருக்கு நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியல. அடுத்தது பிராமணர்கள் ஓட்டு இப்போது பார்க்கும்போது நிறையா பேருக்கு திராவிட கழகத்தினுடைய கொள்கைகள் தான் பிடிக்கலையே தவிர திமுக என்றைக்குமே கடவுள் இல்லை, நான் இந்து மதத்துக்கு எதிர்ப்பு சொன்னதே கிடையாது. பழனிவேல் தியாகராஜன் பாருங்கள், கை நிறைய கயிறு, எல்லா விதமான கயிறு. எத்தனை எம்எல்ஏ விபூதி குங்குமத்தோடு இருக்காங்க. நான் தினசரி வாக்கிங் போகிறேன் முதலமைச்சரோடு. அங்கே போகும்போது பட்டையாக விபூதியோடு தான் போகிறேன். அவர் எனக்கு சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் ஒரு திராவிட கழகம் வேறு, திராவிட கழகம் தேர்தலே நிற்காது. அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், நமக்கு என்னாச்சு? ஆர்எஸ்எஸ் என்ன வேணால் பேசும், அதுக்காக பொறுப்பு, எல்லா பொறுப்பையும் பிஜேபி ஏற்றுப்பாங்களா? பிஜேபி ஏற்றுக்கிறதுனால தான் இன்னி வரைக்கும் வர முடியல. அதுதான் மத அரசியல். அது இங்கே தமிழ்நாட்டில் ஒத்தே வராது. திருச்செந்தூர் கோயிலுக்கு 7 லட்சம் பேர் போவாங்க. 7 லட்சம் பேரும் அப்படியே பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா? இதோ நேற்றுக்கு இந்த 2 நாள் முன்னாடி மயிலாப்பூரில் 3 லட்சம் பேர் வந்தாங்க 63க்கு. எல்லோரும் போய் தமிழிசைக்கு போடுவாங்களா? 30,000 ஓட்டு வாங்கினா ஜாஸ்தி தமிழிசை. அதுக்கு மேலே வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்றைக்கு பிஜேபி சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்து கொள்கிறதோ ஒவ்வொரு செயல்பாட்டையும் நான் இந்து நான் கூட தான் இந்து, அதுக்காக மற்ற மதத்தை ஏன் இருக்கணும்? இந்தியாவில் பிறந்தவர்கள் எல்லாரும் இந்தியர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தமிழர்கள். அந்த நினைப்பு இருந்தால் தான் ஒரு சீட்டாவது எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். அந்த கொள்கையை விட்டுட்டு மோடி எத்தனை தடவை மயிலாப்பூர் மாட வீதியை சுற்றி வந்தாலும் அங்கே வைக்கிற பலூனு பாத்திரம் அது ஏதாவது வாங்கிட்டு போகலாமே தவிர ஓட்டு வாங்கவே முடியாது. அவர் புரிஞ்சுக்கணும். மோடியோடைய அந்த சரிஷ்மா போயிடுச்சு. இப்போது அவர் என்ன அமெரிக்காவுக்கு என்ன பதில் சொல்கிறது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கார். கேஸ் விலையெல்லாம் ஏற்றிட்டு எல்லாத்தையும் 50 ரூபாய் ஏற்றிட்டு இவ்வளோ ஏற்றிட்டு நான் என்ன ஓட்டு கேட்பார்? அவர் வர ரூட்டில் எல்லாரும் சிலிண்டரோட இப்படி நின்னாக்க என்ன பண்ணுவாங்க? மேக்சிமம் அது வேணால் ஒரு கட்டன் போட்டு மறைச்சிடலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? போன தடவை பார்க்கலையா அவருடைய ரோட் ஷோ? அங்கே இருக்காரு, அங்கே பார்க்குறாரு, அவர் வரும்போதே பின்னாடியே சைட்லேயே கூடவே ஓடி வராங்க. அவ்வளோதான் வந்தது அந்த டி நகரில். அது என்ன ரோட் ஷோ? என்னங்க இது? ஆச்சரியமாக இருக்குது. மோடி என்னுடைய நண்பராக இருந்தவர் தான். அதனால் நான் எந்த சரித்திரத்தையும் மறைக்க விருப்பப்படல. மோடி நான் இந்த பிஜேபி விட்டு வெளில வந்தோன்னு நான் இந்த ஃபோட்டோவை தூக்கி போட மாட்டேன்.
ஏன்னா அது நான் என் காசு கொடுத்து பண்ணி லேமினேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபோட்டோ, அது எதுக்கு நான் தூக்கி போடணும்? அப்படியே போட வேண்டிய அவசியம் தான். அதை எடுத்து அப்படியே ரைட்டிங் பேடாக தான் வச்சுப்பேன், தூக்கியெல்லாம் எறிய மாட்டேன். நான் எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி குணம் எனக்கு. அதனால் இந்த தேர்தலில் 7வது முறையாக தமிழிசை சவுந்தரராஜன் கண்டிப்பாக தோற்று 8வது முறை அவர் விட ஆசை போகாது அவங்களுக்கு. எங்கேயாவது நெக்ஸ்ட்டு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு வேணால் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தவறும் வீடு எங்கேயோ விருகபாகத்தை வச்சுட்டு மயிலாப்பூரில் நிற்கிறாங்க. என்னது, நான் இங்கே ஜெயிச்சேன்னா நான் மண்ணின் மைந்தன், வேலு ஜெயிச்சாருன்னா மண்ணின் மைந்தன். இங்கே தான் இருக்கிறார், மந்தவழில் தான் வேலு வீடு. அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. நினச்ச நேரத்தில் விருகம்பாக்கம் கிளம்பி வர முடியுமா இங்கேருந்து? உடனே நான் மோடியை கேட்டு சொல்கிறேன் அச்சாஜி அப்படிம்பாங்க. எதுக்கு இது நமக்கு? முதல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அதை வாங்கி கொடுக்கப்பாங்க, அப்புறம் இங்கே ஓட்டு வாங்கலாம். புரியுதா? அதனால் எந்த மரியாதையும் இல்லாமல் எதுவுமே எப்போ பாரு தமிழை வாயில் விழுந்து புறப்பட்டு திட்டு வாங்கிட்டே இருக்கிறவங்க நான் இங்கே ஜெயிப்பேன், ஆட்சி அமைப்பேன்னா அதெல்லாம் நடக்கிற கதையே கிடையாது. ஆனால் இந்த தேர்தல் அதிமுக சீட்டு ஜெயிக்கும். ஆனால் அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் எனக்கு பிரகாசமாக தெரியலை. அதில் பிஜேபி சுத்தமாக ஒரு சீட்டு ஜெயிச்சா 2 சீட்டு ஜெயிச்சா அதிர்ஷ்டம் இல்லை, அது பெரிய விஷயம். முருகன்லாம் கண்டிப்பாக தோப்பார். முருகன்லாம் தோக்கிறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்பு இருக்குது. முருகனுக்கு அங்கே இருக்கிற பதவியும் போயிடும். இனிமேல் திருப்பி கூப்பிட்டு எம்பி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய மாமா தானே பிபி துரைசாமி, அவரும் தொழில் தலைவராக இருக்கார். அவர் பையன் இப்போ எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஆசையில் இருக்கார். ஏதோ குடும்ப அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபி. அதனால் மற்றவங்களை சொல்கிறதுக்கு எந்த யோகியதையும் இல்லாத பிஜேபி திமுக குடும்ப அரசியல் சொல்கிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. அதுக்காக தான் இது நான் சொல்கிறேன். பிராமணர்களை மிக அதிக அளவில் முதல்ல ஆதரித்தது அதிமுக, அது இபிஎஸ்க்கு பிறகு நின்று போச்சு. ஆனால் அது பிராமணர்கள் மிக அதிக அளவில் ஆதரித்தது பிஜேபி, மோடி நம்மளவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஆதரித்தவங்க இந்த தடவை ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிராமணர் சங்கங்கள் இந்த தடவை நம்ம ஓட்டு பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு கிடையாது அப்படின்னு தீர்மானிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃபெடரேஷன் ஆஃப் பிராமின் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, ஃபெபாஸ் அப்படிங்கிற அமைப்பினுடைய நிறுவன தலைவர் நான். அதை தவிர சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம தாம்பராஸ் வரதராஜன், ஆடிட்டர் பிரபாகர், அதே போல் தமிழக அறவோர் முன்னேற்றக் கழகம், இந்த மாதிரியான பல சங்கங்கள், அப்புறம் பிராமண கட்சிகள் திமுக ஆதரிப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். திமுக அரசு கிட்ட ஒரு கோரிக்கை மட்டும் வச்சிருக்கிறோம். அதாவது நலிந்த அந்தணர் நலவாரியம் ஒன்றை ஆரம்பியுங்கள். அது உண்மையிலேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோருக்குமான முதல்வர் அப்படின்லாம் சொல்கிற நீங்கள் செய்வது சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஏனென்றால் 2026லையும் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக வரப்போகிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஸோ தேர்தல் நினைக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஓவராக பணத்தை செலவழிச்சிட்டு கடன் வாங்கி அப்புறம் நெருக்கத்தியாக நிற்காதீங்க. இன்றைக்கி அண்ணாமலைக்கான கதி தான் உங்களுக்கும் ஆகிடும். அதான் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். ஸோ என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தது, நியாயமாக இருந்ததுன்னா 9841023545 இதில் கூப்பிடுங்க. அப்புறம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை முடிந்த பிறகு திமுக ஆட்சி அமைச்ச பிறகு நம்ம எல்லாரும் மறுபடியும் நண்பர்களாக இருக்கலாம். ஓகேயா? நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய K24 தமிழ் நியூஸ் உடன் இணைந்திருங்கள்.